வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில இருந்து சிற்பத்தை செதுக்கு 2025ல இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். இது சம்பந்தமான ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னா பாலிட்டிலேயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். என்னன்னா கொஸ்டின் இல்லாத ஏரியாவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஜல்லிக்கட்டு ஏறுதழுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசமைப்பின் டேஷ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைன்னு ஒன்று இருக்கு. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைன்னு இருக்கு. அதாவது அடிப்படை உரிமையில 5வதா இருக்கிறது. ஸோ இதுல ஆர்டிகல் 29 மற்றும் 30 ரெண்டுமே வரும். ஸோ இது என்னன்னா கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடியது, அவங்களோட மொழி, ஸோ எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடியதுதான் 29. ஸோ 30 பாத்தீங்க அப்படின்னா சிறுபான்மையர் கல்வி நிலையங்களை நிறுவுவதற்கும் அதை நிர்வகிக்கிறதுக்குமான உரிமை தான் ஆர்டிகல் 30. அப்ப நம்மளுக்கு இப்ப என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு. ஸோ அதை பாதுகாக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 29. அப்ப ஆர்டிகல் 29ல ஒண்ணுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், 5 வகையான நீதி பேராணைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலுறுத்தும் நீதி பேராணை, நெறிமுறை கேட்பு நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை. இன்னும் ஒண்ணு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா தகுதி வினவு நீதி பேராணை. தகுதி வினவு நீதி பேராணை. அப்ப இந்த நீதி பேராணைகள் அப்படின்றது ஆர்டிகல் எதுல வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 32. அதாவது நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான ஒரு கேஸ் போடணும் அப்படின்னா டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம போறதுக்கான ஆர்டிகல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 32. இதே இது உயர் நீதிமன்ற ஹைகோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 226. அப்ப அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் மீறப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் கொடுக்கலாம். அப்ப இந்த நீதி பேராணைகள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எந்த நாட்டில இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்துல இருந்து தான் நீதி பேராணை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஆர்டிகல் 32 டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இது. இதயம் மற்றும் ஆன்மா. இந்த நீதி பேராணைகள்ன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஆர்டிகல் 32ன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா ஸோ நம்ம அரசியலமைப்பே செல்லாத அரசியலமைப்பா போயிடும் அப்படின்னு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்குட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி, கட்டாய மற்றும் இலவச கல்வி எந்த வயது கண்டிப்பா கொடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா 6ல இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான விடை. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 21A அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சேர்த்திருப்பாங்க. எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா 2002ல. ஸோ இது 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 2002ல அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாயம் மற்றும் இலவச கல்வி 6 to 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அடிப்படை உரிமைகள்ல கொண்டு 21A என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 6 முதல் 14 வயது உட்பட்டவர்களுக்கு கண்டிப்பா கட்டாயம் மற்றும் இலவச கல்வி கொடுக்கணும். 4வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது? இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. சுதந்திர உரிமையின் கீழ் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை இருக்கு. எவ்வித தொழிலையும் அல்லது வியாபாரத்தையும் செய்யும் உரிமை இருக்கு. ஆயுதங்களின்றி அமைதியாக கூடும் உரிமை இருக்கு. இது ஃபுல்லாமே ஆர்டிகல் 19. 19ல 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கும். ஸோ இது பாருங்க, தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை ஆர்டிகல் என்ன 25. அப்ப இது எதுல வரும்னு பாத்தீங்கன்னா சமய சுதந்திர உரிமையில வரும். அப்ப இது மட்டும்தான் வராது. நெக்ஸ்ட், சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1978ல சொத்துரிமை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீக்கியிருப்பாங்க. ஸோ 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா சொத்துரிமைய சட்ட உரிமையாக கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஆர்டிகல் 307 கொண்டு போய் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப இது 1978. சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 21. ஸோ அந்த ஆர்டிகல் 21ல தான் இந்த சுத்தமான குடிநீர் பெறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு 10க்கு மேல கொடுத்துருப்பாங்க. வாழ்வதற்கான உரிமையில
கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் இந்த பிரிவு அடங்குது. இப்போ ஆர்டிகல் 12 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு என்பதுனா என்ன அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 11. 31 என்ன பண்ணியாச்சு, நீக்கியாச்சு. இந்த 31 தான் சொத்துரிமையா இருந்துச்சு. அதை கொண்டு போய் நம்ம சட்ட உரிமையா கொண்டு போய் வச்சாச்சு. நெக்ஸ்ட், தனியுரிமை என்பது என் உரிமை என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்தின் கீழ் வருகிறது? ஒன்னா தனியுரிமைங்கிறது என் உரிமை அப்படின்றது அடிப்படை உரிமையில வரக்கூடியது. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தின் 3வது பிரிவு தான் அடிப்படை உரிமையை பத்தி பேசுறது. இப்ப 3வது பிரிவு 12ல இருந்து 35 வரை உள்ள சரத்துகளில் வரக்கூடியதுதான் இது. 370 என்னன்னா காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுத்திருந்தோம். அதை இன்னைக்கு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா 2019ல அதை நீக்கியாச்சு. ஸோ அதான் 370. இந்திய அரசியலமைப்பின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை எப்பொழுது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, போர் நடக்கிறப்ப மட்டும்தான் நிறுத்தி வைக்கப்படும். அப்ப அந்த போர் எப்ப நடக்கும் அப்படின்னா தேசிய நெருக்கடி இருக்கிறப்பதான் நடக்கும். அப்பதான் அந்த சில அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நிறுத்திடுவாங்க. 19 இதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நிறுத்திடுவாங்க. ஸோ இப்போ மாநில நெருக்கடி அப்படிங்கிறதுக்கு ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 356, தேசிய நெருக்கடிக்கு 352, நிதி நெருக்கடிக்கு 360. அப்ப எப்பொழுது நிறுத்தி வைக்கணும்னா தேசிய நெருக்கடியின் போது இல்ல போர்க்காலம் நடந்துகிட்டு இருக்கப்ப இந்த விதியை நிறுத்தி வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பான அடிப்படை உரிமைகள் முதல் சட்ட திருத்தத்தை, இப்போ முதல் சட்ட திருத்தம் வரப்ப இப்ப 1951. அப்ப அந்த காலகட்டத்தில் யார் பிரதமரா இருந்தா? பண்டித ஜவஹர்லால் நேரு. அப்ப இதை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட், அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம். மக்களாட்சியோட கவசம் என கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதஞ்சலி சாஸ்திரி தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா மக்களாட்சியின் கவசம்னு சொல்லியிருப்பாரு. இதே இது அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் தூண்கள். தூண்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். ஸோ இதே ஒரு விஷயம், அடிப்படை உரிமைகள் மக்களாட்சியின் வாழ்க்கை முறையின் அஸ்திவாரம் மற்றும் ஆதார சுருதியாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நீதிபதியா இருந்த கஜேந்திர கட்கர். அதாவது அடிப்படை உரிமைகள் மக்களாட்சியோட வாழ்க்கை முறையின் அஸ்திவாரமாகவும் ஆதார சுருதியாகவும் இருந்தது யார் சொன்னான்னு பாத்தீங்கன்னா நீதிபதி கஜேந்திர கட்கர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அடிப்படை உரிமைகளை இன்னைக்கு உண்டான வீடியோ நம்ம ஃபுல்லா என்ன பண்ணியாச்சுன்னா பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கண்டினியூஸை அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.